ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். குருத்தேட்டர் வரையும் போகணும், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வந்துடும். மொத்தம் 46 கிலோமீட்டர். அது வரை நான் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் ஊற்றிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை வந்து 0ன்றது ரீசெட் பண்ணிக்க போகிறேன். பாத்தி பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம P150 ப்ரீவியஸ் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க, இதோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டிக்கு மைலேஜ் டெஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்றதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அது புரியலாட்டினா நான் திரும்பவும் சொல்கிறேன் கைஸ். நம்ம வந்து ஃபியூல் பம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்குக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து கலட்டிட்டு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ஆவரேஜாக ஓடுன்றது தான் இந்த 90ன்றது. உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து மேக்ஸிமம் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 பாயிண்ட் காட்டுது கைஸ். இப்போ வந்து கம்பெனி நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுற மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 60 போகுன்றாங்க. நான் சைடில் அப்படியே போடுறேன். அண்ட் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஆல்ரெடி நம்ம பல்கில் வாங்கியிருப்போம். அந்த 1 லிட்டர் பெட்ரோல் கீழே இருக்குது. அதை ஊற்றிட்டு அப்படியே நம்ம ரைடுன்றதை பார்த்தீங்கன்னா கைஸ் கண்டினியூன்றது பண்ண போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்றதை நீங்களே லைவ்ல பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அப்ராக்ஸா மதுரையில் பறவை கிட்ட தான் இருக்கும். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவே ஏறி போய் அப்படியே மைலேஜ் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். சிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம், ஹைவேஸ்லையும் ஓட்டுவோம். எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ அந்த பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். கைஸ், இப்போ அந்த 1 லிட்டர் பெட்ரோல்ன்றதை பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் ஊற்றிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை வந்து 0ன்றது ரீசெட் பண்ணிக்க போகிறேன். ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பை நம்ம 0 பண்ணிக்குவோம். அண்டு இது வந்து கிலோமீட்டர் இதுவரையும் பைக் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. அண்டு ட்ரிப்பு 1 பார்த்தீங்கன்னா நம்ம 0ன்றது பண்ண போகிறோம் கைஸ். 0ன்றது நம்ம வந்து பண்ணிவிட்டோம் ட்ரிப் 1. அண்ட் பைக் இதுவரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதை பாருங்கள். 1969 கிலோமீட்டர் ஓடி இருக்கு கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதுக்கு 1 கோடு காமிச்சிருச்சு. இந்த 1 பாருக்கு தான் கைஸ் நம்ம எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி 1 பார் வந்து நம்ம வண்டியில் ஏற்கனவே பார்த்துருந்துருப்பீங்க நீங்கள். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 100 பார் வந்துருக்கு ஊற்றின 1 லிட்டருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிறத வாங்க கைஸ் பார்ப்போம். ஹலோ கைஸ், என்னடா குறுக்க பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதாவது பல்சர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மைலேஜ் டெஸ்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ட்ரை பண்ணியிருப்போம். அதாவது எப்படி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து புது மெத்தட் ட்ரை பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த வண்டியில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்றதை வந்து சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இந்த P150 சீரீஸில் இருக்கிற பைக்கு ஈக்குவலாக அது என்னமோ கரெக்டாக கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன் எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ பெட்ரோல் போட்டிருப்பேன். அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது இன்னொரு பாரும் கூடி இருக்கும். அந்த இன்னொரு பார் ஃபியூல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் ரைட் பண்ண அந்த 50 கிலோமீட்டரில் திருப்பி அது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சு எனக்கு அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த DTE அந்த வேர்டு நான் அப்படியே கீழே போடுறேன். DTE அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வரும். அந்த DTE சொல்கிற இடத்துல வர கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர் எனக்கு லெஃப்ட்டில் இருந்துச்சு. அதாவது பாக்கி இப்போ எப்படி ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் எப்படி அந்த ஒரு கோடு பிளிங்க் ஆச்சு, அந்த ஒரு பார் ஃபியூல் பார் அந்த பார் பிளிங்க் ஆனப்போ எனக்கு இப்போ 90 சொல்லுதா. நான் 51 கிலோமீட்டரோ 52 கிலோமீட்டரோ ரிசல்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இப்போயே ரிசல்ட்டை சொல்லிட்டேன். 51-52 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓடியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த DTEன்ற வார்த்தை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மைலேஜ் டெஸ்ட் ஃபுல்லாக அந்த டைப்பில் தான் இருக்கும், நியூ டைப்பாக. ஏன்னா பம்பு ஃபுல்லாக ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பொறுமையும் கிடையாது. அன்றைக்கி அந்த வண்டி ஓனரையும் அப்படி பண்ண முடியாது. அது போக இல்லாமல் டேங்க் ஃபுல் பண்ணி பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து காசும் கிடையாது. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மைலேஜ் டெஸ்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த DTEன்றது கம்பெனி ப்ரொவைட் பண்ணதை நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விதமாக நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அந்த DTE வந்து கிட்டத்தட்ட அப்ராக்ஸாக இருக்குது. உடனே அது சொல்கிற கிலோமீட்டர்லாம் கரெக்டாக ஓடிடுமான்னு கேட்டிங்கன்னா நான் அதை நான் கரெக்டாக செக் பண்ணலை. பட் உங்களுக்கு அந்த இதை செக் பண்ணி சொல்லணுன்னாலும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு அவர்கிட்ட பைக் வாங்கி ஃபுல் பெட்ரோல் ட்ரை ஆகிற வரையும் அந்த DTE சொல்கிற அளவுக்கு ஓடுதான்றும் நான் பார்த்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ இல்லாட்டினா ஒரு 2-3 வீடியோக்கு அப்புறம் நான் தாராளமாக அதுவும் பண்ணுறதுக்கு தயார் தான். ஏன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது காட்டின பார் அளவுக்கு வண்டி ஓடுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் போட்டதுக்கு 200+ காட்டுச்சு. இந்த DTEயில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாருக்கு 200+ காமிச்சிச்சு. ஆனால் ஒரு 50 கிலோமீட்டர்லேயே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே தான் ட்ராப் ஆச்சு. நான் ஓனர்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறப்ப வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 120 வாரில் இருக்கிறப்பே நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து என் பண்ணியிருப்போம். ஏன்னா பாக்கி அந்த ஒரு பார் வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம போட்ட ஒரு பார் பெட்ரோல் ஃபியூல் கணக்கு தான் ஓட்டணும். அப்படி ஓட்டியுமே நம்ம
ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 வரையும் போயிருப்போம். 70 to 80 தான் ரொம்ப நேரமாக க்ரூஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்பயுமே நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 50+ கிடச்சிருச்சு. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். கைஸ் இது வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுதுங்களா 29.2 கிலோமீட்டர் கிட்ட தான் ரைட் பண்ணிட்டோம் கைஸ். ஆனால் நம்ம பார்த்தீங்களா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைட் ஸ்டாண்டில் இருக்கிறனால 2 பாயிண்ட்ஸ் காமிச்சிருக்கு. இல்லாட்டா நமக்கு சிங்கிள் பாயிண்ட் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டாக தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் க்ரூசிங் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 360 ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு 60, 70 போகிறப்ப எடுத்தோம். அதுக்கு மேலே எடுத்தோம்னா நம்மளே தள்ளிடும். அதனால் அதுக்கு மேலே எடுக்கலை. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு தெரில. ஏன்னா வாடிப்பட்டியிலேருந்து திருப்பி அவுட்டரில் தான் நிற்கிறோம். வாடிப்பட்டி அவுட்டரில் இங்கேருந்து மதுரைக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் கைஸ். கிட்டத்தட்ட அதுவே 40 கிலோமீட்டர் வந்துடும். அதிலேருந்து நம்ம வந்து குருத்தேட்டர் வரையும் போனோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வந்துடும். மொத்தம் 46 கிலோமீட்டர். அது மாதிரி நடுவில் எங்கேயாச்சும் பிளாக்கேஜ் ஆச்சு இல்லை பழையபடி அந்த ஒரு கோடுக்கு வந்துருச்சு, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அப்படி தான் டிடெக்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டிடெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா 48 மைலேஜ் தரும்னு சொல்லுது. இது காலையில் பார்த்தீங்கன்னா எதில் தான் காமிச்சிச்சு, இப்போயும் அவ்வளோதான் காட்டுது. இதை நம்ம ரீசெட் பண்ணது. அண்டு எஃப்பில் நமக்கு ஒன்று காமிச்சிச்சு டிடின்னு சொல்லி காட்டும். அதுவும் செக் பண்ணுவோருங்க. அது இதுக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்தா அவங்க பார்த்தீங்களா ஆவரேஜ் டிடி அப்போ வந்து 90 to 100 கிலோமீட்டர் காமிச்சு இப்போ 210 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க இது திருப்பி நமக்கு 100 கிலோமீட்டரோ 90 கிலோமீட்டரோ காட்டுறவ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஃபியூல் ஃபுல்லாக தீர்ந்துருச்சுன்றது அர்த்தம் கைஸ். நம்ம அப்படி தான் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க கைஸ் அப்படியே பார்ப்போம் எவ்வளோ தூரம் வண்டி ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரையும் 46.4 கிலோமீட்டர் ரைடுன்றது பண்ணியிருக்கோம். அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ட்ரிப்பு நம்ம ஆல்ரெடி பைக் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 கிலோமீட்டரோ 90 கிலோமீட்டரோ ஓடுது காமிச்சிச்சு. நம்ம அந்த 90 or 100 வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் அதோட எண்டுன்றது பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ஊற்றுற போட்ட அந்த 1 கோடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஆக்சுவலாக நமக்கு ஓடி இருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா 46.4. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு Yamaha மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்போ புது பைக்கெல்லாம் இவ்வளோ மைலேஜ் தருதுன்ற மாதிரி தான் இருக்குது. கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக் கொடுக்க வேண்டிய லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். 52.3 கிலோமீட்டர்ஸ்ன்றது நம்ம ரைடுன்றது பண்ணியிருக்கோம். அண்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஇடி கிலோமீட்டர் நம்ம எடுக்கிறப்ப அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் 90, 100 இருந்துச்சு. இப்போ அது 120 கிட்ட இருக்குது. இருந்தாலும் வண்டி சொன்ன அளவுக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ எண்டுன்றது பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ராப்பரான செக்கிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கம்பெனி சொல்கிற 60 கிலோமீட்டர் பர் மைலேஜ் வந்து இந்த பைக் கொடுக்கும் தான் கைஸ் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து உங்களை கிளிக் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துருக்கேன்.